குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டைமை கவுண்டர் ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இங்க பாருங்க, சென்சார் ஆன் பண்ணா ஆஃப்டர் 3 செகண்ட்ல மோட்டார் 1 ஆன் ஆகணும், ஆஃப்டர் 4 செகண்ட்ல மோட்டார் 2 ஆன் ஆகணும், ஆஃப்டர் 5 செகண்ட்ல ரிப்பீட் த சைக்கிள் 4 டைம்ஸ் நடக்கணும். இந்த சைக்கிள் வந்து 4 டைம்ஸ் மட்டும் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்றேன். பாருங்க, ஒரு இன்புட் இருக்கு. 3 செகண்ட்ல மோட்டார் 1 ஆன் ஆகுது. இதுக்கு பேரலா அடுத்த கனெக்ஷன் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு டைமர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் 4 செகண்ட்க்கு. இந்த டைமர் 1 இன்புட்டை கால் பண்ணிக்க மோட்டார் 2 ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் 2 ஆன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு டைமர் போட்டிருக்கேன் 5 செகண்ட்ல நமக்கு சைக்கிள் ரிப்பீட் ஆகணும். இந்த சைக்கிள் ரிப்பீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நார்மல் க்ளோஸ் கான்டாக்ட் போட்டுக்கிறேன். இந்த டைமர் 2வை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். நார்மல் இப்போ சைக்கிள் ரிப்பீட் ஆகும். சைக்கிள் ரிப்பீட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டைம்ஸ்னு சொல்லியிருக்கோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கணும். சேம் ப்ரோக்ராம்ல கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஆட் பண்றோம். கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னா C0, C1, C2 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். எவ்வளவு கவுண்ட்னா இப்போ 3 கவுண்ட்னா K3, 4 கவுண்ட்னா K4 இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமர் ஆக்டிவேட் ஆகையிலேயே நமக்கு இந்த கவுண்டர் ஆக்டிவேட் ஆயிரும். நமக்கு ஒரு கவுண்டர் கிடைச்சிரும். அதே மாதிரி நம்ம 4 கவுண்டர் ஆன் ஆன உடனே நமக்கு கட் ஆயிடும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுண்டர் வந்து இந்த ஸ்டார்டிங்ல நம்ம நார்மல் க்ளோஸ் கான்டாக்டா போட்டோம்னா கவுண்டர் ஆக்டிவேட் ஆகல. இது வந்து ஆன் ஆகும். ஆன் ஆனா நார்மல் க்ளோஸ் கான்டாக்ட் நார்மலி ஓப்பனா மாறி நமக்கு இது எல்லாம் இந்த டைமர் கட் பண்ணணும். இந்த டைமர் அதுக்கு அடுத்து பேரலா எல்லாம் பண்ணிக்கிறங்காட்டி இது எல்லாமே கட் ஆயிரும். ஓகே, இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். பில்டு கொடுத்தாச்சு, ஸ்டார்ட் ஸ்டாப் சிமுலேஷன் கொடுத்தாச்சு. ரைட் சைட் டாப்ல பாருங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் மோட் வந்துருச்சு. இப்போ ரைட் PLC கொடுங்க, பேராமீட்டர் ப்ளஸ் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் எஸ் கொடுங்க. அகைன் எஸ் க்ளோஸ். இது வந்து ப்ரோக்ராம் வந்து ரெடியா இருக்கு. நார்மல் க்ளோஸ் கான்டாக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஆக்டிவ்ல இருக்கு. இப்போ மாடிஃபை கொடுக்குறோம் வேல்யூ. இப்போ வந்து இன்புட்டை ஆன் பண்றோம். ஆன் பண்ணிட்டோம் இன்புட்டை. பாருங்க, 3 செகண்ட்ல மோட்டார் 1 ஆன் ஆகுது, 4 செகண்ட்ல மோட்டார் 2 ஆன் ஆகுது, 5 செகண்ட்ல நம்ம சைக்கிள் ரிப்பீட் ஆகணும். ஒரு கவுண்ட் நமக்கு கிடைச்சிருச்சுங்க. பாருங்க, கவுண்டர் 1 அப்படின்னு இருக்கு. அடுத்த சைக்கிள் ரன் ஆகுது. இப்போ 2 கவுண்ட் ஆன் ஆயிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கவுண்ட் ரன் ஆகுது. மோட்டார் 1 ஆன், மோட்டார் 2 ஆன் ஆன உடனே நமக்கு தேர்ட் கவுண்ட் கிடைச்சிருச்சு. அடுத்து ஃபோர்த் டைம் ரன் ஆகுது. மோட்டார் 1 ஆன், மோட்டார் 2 ஆன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 4 கவுண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. 4 கவுண்ட் கிடைச்ச உடனே நமக்கு கவுண்டர் ஆக்டிவேட் ஆயிருச்சு. இங்க நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் வந்து நார்மலி ஓப்பன் ரேட்டா மாறிடுச்சு. இப்போ நம்ம இந்த கவுண்டர் ரீசெட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணி கவுண்டர் வந்து ரீசெட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதான் கைஸ் பேசிக் வந்து ப்ரோக்ராமிங். இந்த கவுண்டரை ரீசெட் பண்றதுன்னு நமக்கு தனியா ஒரு இன்புட் வேணா நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, ஸ்டார்ட் ஸ்டாப் சிமுலேஷன் கொடுங்க. இங்க பாருங்க ரைட் சைட் டாப்ல ரீட் மோடு வந்துருச்சு. இப்போ நம்ம ரீட் மோட்னா ப்ரோக்ராம் ஜஸ்ட் பார்க்க தான் முடியும். ரைட் மோட் ஆன் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் வந்து எடிட் பண்ணலாம். இப்போ இன்னொரு இன்புட் கொடுங்க. இதுக்கு கவுண்டர் ரீசெட் பண்றதுக்கு இது கவுண்டர் ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன். அது எப்படி ரீசெட் பண்ணலாம் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுங்க. ரீசெட்டுக்கு என்ன RST. எதை ரீசெட் பண்ணணும்? கவுண்டர் 0வை ரீசெட் பண்ணணும். நான் வந்து கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோல கம்மியாக காமிக்கிறத 2 கவுண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ அகைன் பில்டு பண்ணுங்க, சிமுலேஷன் ஆன் பண்ணுங்க. பாருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் மோட்ல தான் இருக்கும். சிமுலேஷன் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா
பாருங்க மானிட்டர் மோடுக்கு வந்துடுச்சு. ரைட் சைட் டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ரைட் பிஎல்சி கொடுங்க. பேராமீட்டர் ப்ளஸ் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட். ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து ப்ராக்டிக்ஸ் ஆகும். க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ பாருங்க இன்புட்டை ஆன் பண்ணலாம். இன்புட் ஆன் பண்ணிட்டேன். பாருங்க மோட்டார் 1 ஆன் ஆயிடுச்சு, மோட்டார் 2 ஆன் ஆயிடுச்சு, ஒரு கவுண்டிங் கிடைச்சிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரிப்பீட் ஆகுது. மோட்டார் 1 ஆன் ஆயிடுச்சு, மோட்டார் 2 ஆன் ஆயிடுச்சு. 2 கவுண்டிங் கிடைச்சங்காட்டி நமக்கு கவுண்டர் வந்து ஆக்டிவேட் ஆகி நார்மலி க்ளோஸ் பண்ணிட்டு நார்மலி ஓப்பனாக மாறிடுச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ கவுண்டர் வந்து பாருங்க C0ன்னு இருக்கா, இங்க வந்து 2 கவுண்டர் இருக்கு. இந்த கவுண்டரை ரீசெட் பண்றதுக்கு தான் நம்ம இங்க ரீசெட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டர் ரீசெட் பண்ணலாம். கவுண்டர் ரீசெட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இன்புட்டை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஏன்னு பாத்தீங்கன்னா கவுண்டர் ரீசெட் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா எகைன் இந்த இன்புட் ஆன் இருந்துச்சுன்னா சைக்கிள் ரிப்பீட் ஆயிரும். இப்போ கவுண்டர் வந்து ரீசெட் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டா ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ எகைன் இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு ரன் பண்ண ரெடியா இருக்கு. இதுதான் கைஸ். ரைட் சைட் டாப்ல பாருங்க மானிட்டர் மோட்ல இருக்கா. இப்போ வந்து சிமுலேஷனை ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ண உடனே பாருங்க ரீட் மோடுக்கு வந்துருச்சு. இப்போ இது ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ரைட் மோட் கொடுத்து நீங்க வந்து ப்ரோக்ராமை எடிட் பண்ணணும். ஓகே கைஸ், ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.